पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்திலே 596வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சத்யசந்தன் என்பதாகும். சந்தை என்று சமஸ்கிருதத்திலே ஒரு வார்த்தை. சந்தா என்றால் ஒரு கான்ட்ராக்ட் என்று அர்த்தம் சொல்லலாம், ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? எம்பெருமான் பூமி தேவியை வராகனாக இருந்து மேலே தூக்கி கொண்டு வருகிறான். பிரளயக்கடலில் இருந்து இரண்யாக்ஷனிடமிருந்து மீட்டு, இரண்யாக்ஷனுடைய டார்ச்சர்லேருந்து பிராட்டி பேலன்ஸ் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆன உடனே அவளுக்கு கவலை வந்து விட்டது. இரண்யாக்ஷனை போன்ற பல படுபாவிகள் வருவார்கள், தன்னுடைய மற்ற குழந்தைகள் சாது குழந்தைகளை என்ன நலிவு செய்வார்களோ என்று தன் குழந்தைகளான நாம் உய்வதற்கு வழி என்ன என்று எம்பெருமானை கேட்கிறாள் பூமி பிராட்டியார், நமது அன்னை. பல உபாயங்கள் சொல்கிறான், பல வரலாறுகள் அதற்கு சாட்சியாக சொல்கிறான். இதெல்லாம் கலந்து வராக புராணம் என்கிற புராணமாகிவிட்டது. இந்த புராணம் ரொம்ப சிறப்பான புராணம் தானே. பெருமாள் சொல்கிறான், பிராட்டி கேட்குறான். பக்தா சொல்பவன் என்னவோ நமது தந்தை, கேட்புளவு என்னவோ நமது தாய். இந்த புராணத்தை விட ரிலையபிள் புராணம் ஏதாவது இருக்குமா? நமக்காக ஏற்பட்ட புராணம். இதிலே பூமிதேவி கேட்கிறாள், ஒரு வரலாறு சொல்கிறாளே, என்ன வேணாலும் பண்ணட்டும், மனிதன் தப்பு, கடைசி காலத்தில் நன்னா இருந்தால் போதும் அப்படின்னு. கடைசியில் உன்னை நிறுத்தி விட்டால் அவனை நீ நல்கதிக்கு அழைத்து செல்வாய் என்று சொல்கிறார்களே. அந்த அந்திம ஸ்மிருதி என்கிற கடைசி காலத்தின் நினைப்பு எல்லாருக்கும் வருமா பிரபுவே? அவன் கடைசி காலத்தில் உடம்பு அப்படியே பதறுகின்ற காலம். உயிர் உடம்பை விட்டு பிரியும் பொழுது எவ்வளவோ வேதனைகள் இருக்கும். ஏற்கனவே மனுஷன் வியாதியில் வேற இருப்பான், வயசான மனுஷன். அப்படி உன்னை நினைப்பது என்பது அரிதல்லவா? நீ கடைசி சமயத்தில் நினச்சா காப்பாற்றிடுவேன்னு சொன்னேன், ஆனால் அது காப்பாற்ற மாட்டேங்கிறதுக்கு வேறு வழியான ஆன்சரான்னு கேட்டான். பகவான் சிரித்தான், அப்படி இல்லைம்மா, எப்போ மனசு கான்சென்ட்ரேட் பண்ண முடிகிறதோ, எப்பொழுது உடல் நல்ல நிலையில் இருக்கோ,
எப்பொழுது உடம்பிலே உள்ள தாத்துக்கள் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போது உலகத்தையே எனக்கு சரீரமாக உடைய பிறவி கர்மவசமான கர்மாவுக்குட்பட்ட பிறவியற்றவனான என்னை யாரொருத்தன் நினைக்கிறானோ அப்பொழுதே எனக்கும் அவனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட். இதன் பயனாக அவன் உடலை விடும் பொழுதும் மரம் போலவோ கல் போலவோ அவன் கிடந்தாலும் கூட, நினைக்க இயலாதவனாக அவன் இருந்தாலும் கூட, என்னை நல்ல நிலையில் தான் இருந்தபொழுது நினைத்த அந்த பக்தனை அகன் நினைப்பேன், நான் நினைப்பேன். நான் நினைத்து அவனை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்வேன் என்று எம்பெருமான் வராகப் பெருமான் வராக நயினார், நயினார்னா அப்பாங்கிறாங்களே, வராகப் பெருமான் அவர் திருத்தகப்பனார் சொன்னார். இது வராக புராணத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதனைத்தான் இந்த 2 ஸ்லோகங்கள் வடிவில் சொல்லியிருக்கான். அதனைத்தான் வராக சரம ஸ்லோகம் என்று நாம் கொண்டாடுகிறோம் நம் சம்பிரதாயத்திலே. அந்த வராக சரம ஸ்லோகத்தான் கேளுங்களேன். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரகா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாம் அஜம் ததஸ்தம் பிரியமாணம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று பூமி தேவிக்கு எம்பெருமான் உறுதி கொடுத்தான். இதுதான் 2 ஸ்லோகங்களாக சமஸ்கிருதத்தில் இருக்குது. அனுஷ்டும் விருத்தத்தில் 32 எழுத்து, 32 எழுத்தாக 64 எழுத்துக்களாக அமைந்திருக்கு. தூப்புல் வள்ளல் சுவாமி தேசிகன் ஓரொன்று தானே அமையாதோ தாரனில் வாழ்வாருக்கு வானேறு வளமும் வாழ்வு என்று கொண்டாடப்பட்ட ஆச்சாரியன். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் கூட அதை நல்லா புரிஞ்சிட்டாலே நமக்கு நிம்மதியான வாழ்க்கை. இந்த வராகச்சரம ஸ்லோகத்தை மிக அழகாக தமிழிலே ஒரு எண்சீர் ஆசிரியர் விருத்தமாக கொடுக்கிறார். இடம்பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்ப இடர் பிறப்பு என்று இவை இல்லா என்னை அன்பால் அடம்பற்று ஆம் அவன் என்று நினைந்தான் யாவன் அவன் ஆவி செறியும் போது அறிவு மாறி உடம்பில் தாரு உபலம் போல் கிடக்க நானே உய்யும் வகை நினைந்து உயர்ந்த கதியால் எந்தன் இடம்பெற்று என்னுடன் வாழ எடுப்பன் என்ற எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோமே. அபீதிஸ்தவம் என்ற சம்ஸ்கிருத புஸ்தக ஸ்தோத்திரத்திலே இதையே சுவாமி தேசன் இன்னும் இனிமையான பிருத்வி விருத்தம் என்கிற யாப்பிலே சொல்கிறார். ஸ்திதே மனசி விக்கிரகே குணிநிதாது சாமியே சதி ஸ்மரேதகில தேகினம் யயகஜாது சித்வாமஜம் தயைவ கலு சந்தயா தமத தீர்க்க நித்ராவசம் ஸ்வயம் விகித சுஸ்மிருதி நயசிதாம நைஷ்டேயசம் என்று உடல் நன்றாயிருக்கும் பொழுது உன்னை ஒரு முறை நினைத்தானாகில் அவனோடு கூட ஒப்பந்தம் போட்டுண்டு அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் அவன் கடைசி காலத்தில் உன்னை நினைக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நீ அவனை நினைத்து நல்லவர்கள் செய்கிறாயே எம்பெருமானே என்று அபீதிஸ்தவத்தில் இந்த ஸ்லோகம் நமக்கு அச்சத்தை போக்கடிக்கிற ஸ்லோகம். ஒரே ஒரு நாள் உடம்பு நன்னா இருக்கிற திருமலையில் போய் எம்பெருமானை திருவடியிலும் திருமுடியை சேவிச்சுட்டு வந்துட்டோமானால் எம்பெருமானை காப்பாத்து என்று சரணமடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். பசித்த போது சாப்பிட்டு வேர்த்த போது குளித்து பிடித்த படத்தை பார்த்துட்டு பிடித்த மேட்சை பார்த்துட்டு பிடித்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட உயிர் இழக்கும் பொழுது அவனை பற்றி நினைக்கலாமல் இருந்தும் கூட அன்றைய தினம் திருவேங்கடமடையிலே வந்து நம்மிடம் சரணம் புகுந்தானே என்று அதை நினைத்து பகவான் நம்மை காத்தருள்வான். அதை ஒரு ஒப்பந்தமாக வைக்கிறான், கான்ட்ராக்டாக வைக்கிறான், சந்தையாக வைக்கிறான். இதற்கு மூலம் வேதமே இருக்குது. அடியன் திருத்தப்பனார் வசுமதி சதகம் என்று ஒப்பிலியப்பன் கோயில் தாயார் பூமி பிராட்டியார் வசுமதி அவள் மீது 100 ஸ்லோகம் அருளி செய்தார். அந்த காலம் பாருங்கள், அவருக்கு முதல்ல 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளை. முதல்ல சின்ன பெண் குழந்தை பிறந்து சின்ன வயதுலேயே 6 மாதமோ 8 மாதமோ மாண்டு போனது.
அதன் பின்னும் மணியாக 3 பிள்ளைகளை பெற்றார். எல்லாருக்கும் ஆனந்தமாக இருக்கும், ஒரே பிள்ளை குழந்தையாக பெற்றுட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசை. ஏனென்றால் பெண் இருந்தால்தான் இன்னொருக்கு கொடுக்கலாம் வாழ்க்கை துணையை, தானம் பண்ணலாம், கன்னியகா தானம். அதற்காக உப்பிலியப்பன் என்கிற ஸ்ரீனிவாசனை, திருவேங்கடமலை ஸ்ரீனிவாசனுக்கு அண்ணன்னு சொல்லுவாங்க தமிழகத்தில். அங்கே உள்ள பிராட்டி பூமி பிராட்டியார் வசுமதி தேவியை பற்றி 100 ஸ்லோகம் எழுதினார், பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று. அதன்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வசுமதி என்று பெயரிட்டார் என்னுடைய தமக்கை. அவளை தன்னுடைய ஆந்திர பிரதேசத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தார் எங்கள் தகப்பனார். கன்னிகா தானமாகவே கொடுத்தார். அவளுடைய கணவர் தான் டாக்டர் எம்.வி. சுந்தரராஜன். பல பணிகள் செய்தார் சம்பிரதாயத்துக்கு. திருவேங்கடமலையிலையும் பல பணிகள் செய்தார். அவருடைய தங்கள் பரம்பரை கோயிலை அறநிலையத்துறையின் ஆட்சியில் கொண்டு வராமல் காப்பாற்றி வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட வரலாறு காணாத உயர்ந்த ஒரு பதிவு எம்பெருமான் செய்தான் இந்த ஒப்பந்தத்தை நினைத்து, அதை நீதான் செய்வித்தாய் வசுமதி தேவியை வராக அவதாரத்தில் என்று பாடுகிறார். சிதே மனசியோ நரோ மம கரோதி முக்தே ஸ்மிருதிம் தமே நமபி சாந்தியஜைஹி பரிவிருத்தே விதேசே மிருதம் நயாபி மம தத்பதம் நகலுதே விஷாதோ பவேத் இது ஸ்வயமசோ ஜகு நனு புராத்வயா மாதவகா என்கிறார். இந்த சந்தா என்கிற சொல் கான்ட்ராக்ட், அதை உண்மையாக பாதுகாப்பவர் பெருமாள் என்பதை வேதம் சொல்லுது. அதந்திரோ தேவ சதமேவ பிரார்த்தா யஸ்தத்வேத யதா பபூவா சந்தாஞ்சயாகு சந்ததே பிரம்மணைஷா ரமதே தஸ்மின் நுத ஜீர்ணேஷயானே நைனஞ்சகாத்யகசு பூர்வேஷு என்று வேதம் சொன்னதை வராக பெருமாள் சொன்னதையும் இணைத்து சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை உண்மையாக மெயின்டைன் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் போட்டு மறக்கிறவனல்ல. எத்தனை கம்பெனிகள் உங்களுக்கு மெசேஜ் தரேன், பேங்க்குன்னு சொல்கிறது மெசேஜ் தரேன் உங்களுக்கு பணம் வந்த உடனே அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் வாங்குறது. ஆனால் மெசேஜ் மட்டும் தரதில்லை. 10 மெசேஜ் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் கொடுக்கும், ஆனால் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃபீஸ் மட்டும் வாங்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கோம். ஆனால் எம்பெருமான் அப்படி அல்ல. அதனால் சத்யசந்தன் என்று திருவேங்கடமுடியானுக்கு பெயராம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். சத்யா ததியா நிதரம் ஹி சந்தா வராக வாக்கே சரமே ச சோக்தா வேதே ஜுஷ்யப்யத சம்பிரகீதா சசத்யசந்தோ விழசீலநாதகா. இப்படி சத்யசந்தனான திருவேங்கடமுடையானை பெற்றவர்களாம் அந்த ஒப்பந்தத்தை உண்மையாக வைத்து நம்மை காப்பாற்றுவான் என்று நிம்மதியாக இருக்கும். தமிழ் ஒப்பந்தம் உண்மையாயிருக்க அப்பன் செய்வான். அதனால் அவனே சத்யசந்தன் என்ற பெயரால் நித்தியம் வழிபடுவார் பெரியவரே. சத்யசந்தாய நமகா நமோ வெங்கடேஷாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.